நாளும் நல்லவை சிந்தனை துளிகள். இன்றைய சிந்தனை வழி தேடி ஒளிகண்ட பாரசீக கிளி சல்மான் பாரசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய 3வது தொகுப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பின்பு சில காலம் அமூரியாவில் தங்கியிருந்தேன். அங்கு வந்த கல்பெனும் அரபு கோத்திரத்தாரிடம் என்னை அவர்களுடன் அழைத்துச் செல்லுமாறும் அதற்கு கிரயம் தருவதாகவும் கூறினேன். அவர்களும் அழைத்துச் சென்று வாதியே குரானும் இடத்தில் எனக்கு துரோகம் இழைத்து என்னை ஒரு யூதனுக்கு அடிமையாக விட்டனர். அதன்பின் அவனுடைய வேலைகளை கவனிக்கும் அடிமையாக இருந்தேன். மதீனாவின் பனு குறைலா யூதர்களில் ஒருவனான அவனுடைய சாச்சாவின் மகனொருவன் அவனிடமிருந்து என்னை வாங்கி மதீனாவுக்கு அழைத்துச் சென்றான். அந்த மதீனாவை கண்டவுடன் இதுதான் அந்த அமூரியா பாதிரி கூறிய இடம் என்று ஊகித்துக் கொண்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தாலும் எனக்கிருந்த வேலை பளுவாலும் இவ்விடயத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தவுடன் எனது எஜமானின் சாச்சாவின் மகனொருவன் வந்து எனது எஜமானிடம், இந்த ஔஸும் ஹஸ்ரஜும் நாசமாகட்டும், அவர்கள் மக்காவில் இருந்து தான் நபி என்று கூறும் ஒருவருக்கு கீழால் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றான். இச்செய்தியை கேட்கும் போது நான் ஈத்தம் பல மரத்தின் மேல் இருந்தேன். இச்செய்தியால் நான் எனது எஜமானின் தலையில் விழுந்து விடுவேனோ என்று பயந்தேன். அவசரமாக கீழிறங்கி மீண்டும் அச்செய்தியை அவனிடம் கேட்டேன். இதனையெல்லாம் கேட்டு சத்தியத்தை தேடிய தனது பயணத்தின் இறுதியில் இறுதி தூதரின் தோழமையை பெற்று சல்மான் எமது அஹ்லுல் பைத் எனும் என் குடும்பத்தை சார்ந்தவர் என்ற நெருக்கம் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் அந்த நல்லடியாரை புரிந்து கொள்வானாக. ஆமீன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைர். தொகுப்பாளர் அப்துர் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரிய.